மாமா வாயை அப்படி திருப்பி நான் வைக்கிறேன். அடடே வாங்க மாப்பிள, சௌக்கியமா? சௌக்கியம் இல்ல, இப்ப என்ன பண்ண போறீங்க? அட சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்டேன். என்ன மாமா ரொம்ப மெலிஞ்சிட்டீங்க? வயசாயிடுச்சுல, என்ன பண்றது? அது சரி, வயசானா ஒண்ணுமே பண்ண முடியாது. சரியா சொல்லிட்டீங்க. ஆமா, வடிவுங்க? பால் பாக்கி. வடிவுக்குமா பால் பாக்கி? வசூல் பண்ண போயிருக்கா. மாமா கொஞ்சம் காதை கொடுங்க. இது மூக்கு வாய் காது அங்க இருக்கு. மாமா அந்த இர்லாண்டி பைய ரொம்ப மோசமான ஆளு. அப்படியா? மாமா முறையுடன் வணக்கம். வா வா, உன்னை பத்தி தான் புகழ்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். என்னை பத்தி நீங்கள் கோழி சொல்லிக் கொண்டிருப்பீர்கள். அது ஓம் புத்தி. சும்மா இருங்க. மாப்பிள எப்படி இருக்கீங்க? உட்கார முடியவில்லை. ஏன் மூளை வியாதியா? உங்களோட ஒன்றும் செப்பவில்லை, மாமாவோட செப்புகிறேன். உட்கார முடியாத அளவுக்கு ஒரு வியாபாரம். என்ன வியாபாரம்? இதே பகுதியில் லோஜ் ஒன்று கட்ட இருக்கிறேன். பெரிய லோட்ஜ். ஏற்கனவே பால் பாக்கி, இதுல லோட்ஜ் வேற கட்ட போறாராம். சன்னியாசி, எந்த விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். மாமா உங்களுக்காக ஒன்று வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். நல்ல குளிர் தாங்கும், ரப்பர் செய்தது. கொடுங்க கொடுங்க. மாமா நான் உங்களுக்கு பின்னாடி வச்சிருக்கேன். பின்னாடி பாத்தீங்களா ரம்மு? இத மேல போட்டா குளிர் நிக்கும், இத உள்ள போட்டா குளிர் நிக்கும். நான் ரெண்டையுமே போட்டுக்கிறேன். மாமா இது இன்றோடு சரி, இது என்றைக்கும் அப்படியே இருக்கும். உங்கள் அப்பா அப்பப்பா, அம்மா அம்மம்மா, தாத்தா தாத்தா, அக்கா அக்கா, நொக்கா நொக்கக்கா. மாமா என்ன விபத பாரதியா காதை திருநொன்ன பாட்டு பாடுறதுக்கு? நான் டெல்லி வச்சுட்டேன். மாமா இவர் எனக்கு இடைஞ்சல் பண்றதுக்காக பிறந்திருக்கார். நானும் இடைஞ்சல் பண்றேன், நீ தான் பண்ணிட்டே இருக்க. மரியாதை பேசுங்கள், அப்புறம் நானும் கண்ணா பின்ன திட்டு விடுவேன். நான் அப்புறம் பின்னா கண்ணான்னு திட்டுவேன். எதுக்குப்பா சண்டை? சமாதானமா போங்க. டேய், இங்க ஒரு பெரிய கொலையே நடக்கும். வடிவா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உன்கிட்ட என்ன இருக்கு? அறிவு இருக்கா, அழகு இருக்கா, பண்பு இருக்கா, படிப்பு இருக்கா? வெறும் கருப்பு தான் இருக்கு. என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, நான் ஆம்பளையாக்கும், அது ஒன்று போதும். ஆமா, பெரிய ஆம்பளை கிழிச்ச. மாமா வடி வந்துருச்சு. மாமா ஏன் பேந்த பேந்த காத்து கொண்டிருக்கிறீர்கள்? வடி வெட்டி ஒரு முடிவு கேட்பமே. அதுவும் சரிதான். ஏமா இவங்க ரெண்டு பேர்ல நீ யாரை கட்டிக்கிற? போங்கப்பா. என்ன மாமா எங்க ரெண்டு பேரையும் வச்சுட்டு கேட்டா அது வெக்கப்படுது. செப்புங்க மாமா. எனக்கு என்ன வெக்கம்? ரொம்ப நல்லதாக்கும். அப்பா என்ன முடிவு செய்யறோ அப்படித்தான் நடப்பேன். இப்ப நான் எந்த முடிவும் சொல்ல முடியாது. உங்க வாயில தான் இருக்கு. செப்புங்க மாமா, செப்புங்க. சொல்ல முடியாது, யோசனை பண்ணி தான் சொல்லுவேன். நீங்கள் எந்த விஷயத்தில் குறுக்கிட்டால் ஒரு கொலையை நடக்கலாக்கும். நான் உன்னையும் கொலை பண்ணுவேன். ஒண்ணு மட்டும் இல்ல, உங்க அப்பா அப்பப்பா, அம்மா அம்மம்மா, மாமா மாமம்மா, நொக்கா நொக்கக்கா, அக்கா அக்கக்கா, நக்கா நக்கக்கா, நொக்கா. போயிட்டானா? வெரி குட், வெரி குட். இப்படி எல்லாம் மாருதி காரை தூக்கி வைக்க முடியுமா? ட்ரை பண்ணலாம், கஷ்டம். அரை மணி நேரம் தான் இருக்கு, பரீட்சைக்கு நேரமாச்சு. தெரியும். தெரிஞ்சா சரி. முரளி. எஸ். நானும் வரேன். இது ஓட்ட சைக்கிள்னு ஒரு அம்மா சொன்னாங்க. இல்ல இல்ல, நல்ல சைக்கிள். போலாமா? வேணாம் தாயே, நான் உன்னை டபுள் சேர்த்துட்டு போய் அப்புறம் ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீ என் மேலதான் பழிய போடுவ. தேவையே இல்ல. நேர்மாவது ப்ளீஸ், போலாம். அதான், எதையுமே கேவலமா பேசிடக்கூடாது. எப்பயாவது உதவும். குந்து. சாரி, மறந்துட்டேன். இப்படி ஒரு மறதியா? அதான் சாரி சொல்லிட்டேன். உட்காரு.
எப்படா வெளியே போவீங்கன்னு காத்துட்டு இருக்க. உங்க பாட்டுல விட்டுட்டு போற எப்படி? பரீட்சையில பாஸ் பண்றானோ இல்லையோ, இதுல பாஸ் பண்ணிட்டான், புத்திசாலி. அப்ப நான் வரேன். ஓகே, பாய். பாய். See you. See ya. என்ன தம்பி, எத்தனை நாளா இது நடக்குது? எது? அதான் சைக்கிள கார் மேல தூக்கி போட்டு வர்றது. இன்னைக்கு தான். ஓஹோ, இது பாரு, நானா வரல, அவதான் வற்புறுத்தினா. வற்புறுத்தனா? அதனால அவ கார்ல வந்துட்டியா? சிக்னல் கிடைச்சா போதுமே, பூந்துருவீங்களே. முடியலன்னா தங்கச்சின்னு சொல்லிடுறது. அதெல்லாம் வேணாம், விஷயத்த சொல்லு. அவ யார் தெரியுமா? எஸ்டேட் ஓனர் சங்கர்லிங்கத்தோட ஒரே பொண்ணு. நீ பற்ற முன்சாமியோட மவன். டபுள் ஏடி வச்சா கூட எட்டாதுடா தம்பி. கழுத்துல செயின் இருக்கணும், இடுப்புல பெல்ட் இருக்கணும், கால்ல செருப்பு இருக்கணும். அது போல சைக்கிள் ரோட்ல தான் போகணும், கார் மேல போக கூடாது. இனிமே அந்த பொண்ணோட பேசன, இனிமே நான் அவகிட்ட பேசக்கூடாது, அவ்வளவுதானே? இப்ப நான் போலாமா? அந்த நாள் முதல் ஒன்றை நினைச்சு வேதனைப்பட எண்டையும் படைச்சு இந்த கடவுள் ஏதான் இப்படி தொந்தரவு பண்றாரோ? மாமா, இன்னும் கொஞ்ச நாள்ல சட்டையை கிழிச்சிட்டு பைத்தியமா அலைய போறேன். உன்னை அடைய முடியாவிட்டால் சட்டை எதுக்கு? அது இல்லாமலே இருந்து விடுவேன். சீ, அப்புறம் கல்லால அடிப்பாங்க. லைலாவுக்காக மஜ்னு பைத்தியமானான். இந்த வடிவுக்காக இருளாண்டி பைத்தியமாயிட்டு போறான். வடிவிட போகணும். இன்றைக்கு இரண்டில் ஒன்று தெரிந்தாக வேண்டும். வாத்து வயன் வந்து விட்டான். இருடா வர்றேன். ஏய் இருடாண்டி, நீ இப்படிதான் பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் இவ பின்னாலேயே வந்தேன். நீ எப்படிதான் வடிவோட பேசலாம்? நீங்கள் மட்டும் உங்கள் இல்லத்தில் கதைக்கலாமோ? இது எங்கள் இல்லத்தில் வேலை பார்க்கிறது, அதனால் கதைப்போம். நான் தான் எங்க அப்பா முடிவுக்கு விட்டுட்டேனே, அவர்கிட்ட போய் கதைங்களே. ஆமா, உங்க அப்பா முடிவு சொல்றதுக்குள்ள நம்ம 3 பேருக்கும் வயசாகி போயிரும். டேய் சன்னியாஸ், உங்களுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கும் அந்த அளவுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது. எந்த அளவுக்கு? அண்டா பண்ணி தலையா? நீங்கள் பண்ண தலையா? இந்த காட்டுக்குள்ள இப்படி ஒரு 3 சிலையா? கடத்திட்டு வந்தவங்க விலை போலன்னு விட்டுட்டு போயிட்டாங்களா? ஏன் நீங்க 3 பேரும் இப்படி சிலமா நிக்கிறீங்க? அது வந்து இப்படி ஒரு மந்திரமா? ஆமாங்க, தொட்டா நின்னுடுவாங்க, விட்டா சண்டை போடுறாங்க. ஏன் சண்டை போடுறாங்க? இவங்க 2 பேரும் என் மரம் மாப்பிளைங்க, எனக்காக சண்டை போட்டுக்கிறாங்க. இவரை மட்டும் புடி, அவரை விடு. உங்க நிலைமை எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. எனக்கு எப்படியாவது வேணும். வாங்கி தரேன். நல்ல, நான் அதை சொல்லல, வடிவு வேணும்னு சொல்றேன். இந்த ஆட்டத்துக்கு அந்த அர்த்தமா? கவலைப்படாதீங்க, வடிவு அடையறதுக்கு அருமையான ஒரு ஐடியா சொல்றேன். ஆட்டக்கூடாதுங்கிறியா? நீங்க வீட்டுக்கு போங்க, நான் பின்னாடியே வரேன். பின்னாலையா? எதுக்கு? ஐடியா சொல்றேன். நம்பலாமா? நம்பினார் கைவிடப்படார். ஐயோ, என் கட்டாவல காணோம். இதோ அது உன்னது. என்னது? இங்க இருக்கு. இதான் என்னது? போயிட்டு வா. இந்த சிலை என்ன சொல்லுது?
பாப்பா கையெடு. போயிட்டானா? போயிட்டான். நல்ல சமயத்துல வந்தீங்க, இல்லன்னா என்ன ஒரு வழி பண்ணிருப்பாங்க. நான் பாருப்பா. என்ன தம்பி, நீங்க பாட்டுல வந்தீங்க, ஆளுக்கு ஒரு பக்கம் பிரித்து அனுப்பி விட்டீர்கள். கோவப்படாதீங்க பிரதர், நீங்க வடிவ அடையணும் அவ்வளவுதானே. அதுக்கு ஒரு அருமையான ஐடியா வச்சிருக்கேன், வாங்க. தம்பி, கடவுளா பார்த்து என்னிடம் உங்களை அனுப்பி வைத்தார். எனக்கு ஒரு நல்ல வழியை செப்புங்கள். செப்புகிறேன், ஏறுங்க. வீட்டுக்கு போய் செப்புறீங்களா?